Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ். அதே சமயம் டீல்ஸ் ரிலேட்டடான ஒரு சில கமெண்ட்ஸு. இதில் டீல்ஸ்னால் உடனே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் டீல் மட்டும் நினைக்காதீங்க. ஊருக்குள்ளே ஏகப்பட்ட டீல் இருக்குது. அது எல்லாமே இப்போ நம்ம கவர் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் ஜோனில் வந்து அவரோட ஃபவுண்டரோட பர்த்டேவை முன்னிட்டு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 7 Hz 0 இல்லை, நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் போட்டிருக்காங்க ஓகே அப்படின்னு. 1800 ரூபா. அப்புறமா வந்து JD1 வந்து 1500 ரூபாய்க்கு இருக்குது. அதே JD1ஓட டைப் சி வந்து 1650 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஹெட்ஃபோன்ஸ் டேங்க்ஸூ வார்னர் SG இது வந்து 1700 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கிவிஎஸ் கேண்டஸா இது வந்து 3000 ரூபாய்க்கு இருக்குது. என்னென்ன மோர் கோட்ஸ் நிறைய இருக்குது. சிசிஏவோடது ஹைப்பர்டெக் அது இருக்குது. இந்த மாதிரி ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்குது. அது தவிர டேக் வந்து நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஆஃபரில் இருக்குது. ஹைரஸ் டேக் வந்து இப்போது 1800 இந்த மாதிரி இது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது வாங்குறாங்கன்ட்டு. ஆமாம், அதுதான் கேசி கேஸ்டர் வித் டியூவல் டிரைவர் வந்து இப்போ 1300 ரூபா தானே. அது வந்து கேசி கேஸ்டர் வந்து 1500க்கு இருந்தது. இப்போ வந்து 1300. ஆமாம், 200 குறைச்சிருக்காங்க. அதான் அப் டு எவ்வளோ போட்டிருக்காங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட் வந்து 100 ரூபா 200 ரூபான்னு குறைஞ்சிருக்கு. வாட்ஸு நார்மலாக குறையாது, குறைச்சிருக்காங்க. இந்த 3 ட்ராப் ஷூ இதுதான் ஆனால் சமம் இல்லை. EDC Pro 499. 499 இல்லை, நார்மலாகவே அது வந்து ஒரு என்ட்ரி லெவல் IEM என்ட்ரி லெவலில். ஓ சமல்லானா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு IEM அப்படின்னும் போது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து வெறும் IEM மட்டும் இல்லை, மற்ற எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. அந்த ஒன் மோரோட இதுவும் இவங்க விற்கிறாங்கல்ல. ஸோ அதுலேயும் ஒன் மோரோட அந்த பழைய பிஸ்டன் அது வந்து 799க்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் சி வேறு நிறையா இருக்குது. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் போட்டுருக்கு. ஹைரஸ் டேக் ப்ரோ இல்லை இந்த பேலன்ஸ்டு டைப் ஹையண்ட். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருக்கு. வெறும் இன்னியன் டிரைவர் இதெல்லாம் வந்து வெறும் அப்படியே விற்கிறாங்களா? இது கேபிள் இல்லாமல் விற்பாங்களா? அப்படியே விற்கிறாங்க. அதில் போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணி வச்சு உள்ள கேபிளோட இருக்கும் பாரு. கேபிள் கிளிக் பண்ணி உள்ளே போனேன்னா அது இருக்குல்ல, அந்த ப்ராடக்டே நச்சுன்னு இருக்குல்ல பார்க்க. அதனால ப்ராடக்டை ஹைலைட் பண்ணுறாங்க பெருசாக. இதில் கனெக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தியா சார்? ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க, வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோ இது பிளேயர் வாங்குறதா இருந்தால் கூட இல்லை பார்க்கலாம். ஹைரஸ் பிளேயர்ஸ் எல்லாமே கூட இருக்கும். அப்புறம் கமெண்ட்டு காசிநாதன், ப்ரோ ஐ எம் லிவிங் இன் UK. I made pre-order Samsung Sharp S25 Plus 512GB. Coral Red. Currently using S22 Plus Exynos variant. பாவம். Send me exclusive promo code. Samsung வந்து அவங்களுக்கு exclusive promo code வந்து worth 11,000 discount வச்சு கொடுத்தாங்களாம். So promo code for Galaxy Buds 3. I got 15% on the student discount. I got trade-in value 22,000 for S22 Plus. Finally I made the deal 55,000. So I also got offer for free starter kit, wireless charger plus back case. worth வந்து 13,000. So worth upgrade from S22 Plus. இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கேட்கலாமான்றேன். கேட்கலாம், நம்ம ஊரில் ஏதாவது கிடைக்குதா? இதில் ஏதாவது ஒன்று கிடைக்குதா வர்ஷா? நியாயமா அது? சூப்பர் ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு தான் இங்கே எதுவுமே இல்லை, உங்களுக்கு அது கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் கேஸ்லாம் கூட கொடுக்குறது இல்லை வாட்ஸ். இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்களே. இவர் பார்த்தா என்னடான்னா 55,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் மாதிரி வருது எஃபெக்டிவ் வேல்யூ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம்னா. சூப்பரில் ஜாலி ப்ரோ. ஃபைனலி மேட் டீல் டு 55,000. 55,000க்கு வந்து ப்ளஸ்ஸு, அதுவும் 512GB மாடல். நல்ல டீல் தாராளமாக வாங்க. ஜாலியாக இருக்கலாம். ஜாலி செம என்ஜாய். அடுத்தது நாய்ஸ் வந்து ஸ்டூபிட் கூப்பிட் சேல் அப்படின்ட்டு. என்ன ஸ்டூபிட்? ஸ்டூபிட் கூப்பிட்டுக்கு ரைமிங்காக வந்து ஸ்டூபிட் இருக்கான்.
சரி. அதனால வேலண்டைன்ஸ் டேக்காக நாளையிலேருந்து 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களாம். இது எல்லா இதுலேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன டீல்ஸ்னால் இந்த இதெல்லாம் எம்ஆர்பியா என்னன்னு தெரில. அந்த நாய்ஸ் கலர் ஃபிட் ஐக்கானு இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வந்து 1100 வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த க்ரூ ஐகான் பஸ் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து 1100 எல்லாம் பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சஸ் தான். இன்னும் ஹையண்டில் எதுவும் ஆஃபர் பண்ண டீல் பிரைஸ்ன்னு சொல்லி அப்படியே அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். ஒரிஜினல் பிரைஸ் வந்து 2000 ரூபாய். இப்போ எம்ஆர்பி தான் போட்டுருவான்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்படி சொல்றியா? நார்மல் ப்ரைஸோட இன்னைக்காவது 2000 ரூபாய் ப்ரைஸ் கட் பண்ணிலாம் பார்த்துருக்கீங்களா ஏதாவது கம்பெனி? சரி, அதெல்லாம் இங்கே ஒரு நாய்ஸ் பட்ஸ் N1 3500 ரூபா பொதுவாக ஒரிஜினல் ப்ரைஸ். ஆனால் நாங்கள் கொடுக்குறது 1000 ரூபா. அது ஆக்சுவலாக வந்து 1100 ரூபா இல்லை 1200 ரூபா இருக்கும். 1000 ரூபா 1000 ரூபா குறைச்சி கொடுக்குறேன். 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி குறைச்சி இது பண்ணுறான். நாய்ஸ் ஏர்வேவா இருக்குல்ல? ஏர்வே மேக்ஸ் 4 வந்து 1700 ரூபாயா? ஏர்வே மேக்ஸ் 5 வந்து 4500 ரூபாயா? என்னடா சொல்ல வரீங்க? ஏர்வே மேக்ஸ் 4ஆ? மேக்ஸ் இல்லை, இப்போ நார்மல் ப்ரைஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளையிலேருந்து தான் அப்ளை ஆகுது. ஏர் வேவ் இதில் இல்லையா? ஏர் வேவா? ஏர் வேவ் கரெக்ட் தானே? ஆமாம். ஏர் வேவ் மேக்ஸ் 4 ஏர் வேவ் மேக்ஸ் 5 பொதுவாக 2500 ரூபாயா? இப்போ வந்து 1699 ரூபா போட்டிருக்கு. மேக்ஸ் 5 இது இருக்கு. மேக்ஸ் 5 எவ்வளோ போட்டிருக்கு? இது வந்து 6000 ரூபா போட்டிருக்கு. அது வந்து 4700 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதான் ஆக்சுவலாக 5000 ரூபா, அவன் வந்து 4700 300 ரூபா. ஆனால் அது செம்ம டீல்னு நினைக்கிறேன். இது நல்ல டீல் இது ஆக்சுவலா. ஆனால் அது நல்ல ப்ராடக்ட்டா? ரேட்டிங்ஸ் எவ்வளோ இருக்கு? 3.8. 3. மோஸ்ட்லி நிறைய இது வந்து 3.8 4 இருந்தால் ஓகே நம்பலாம். 3.8 தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி. இதில் வந்து எல்டாக் இருக்கான், LHDC இருக்கான், ஹாப்டெக்ஸ் இருக்கான். அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். எதுவும் இருக்காது, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ எதுக்கு 4700 ரூபா கொடுத்து ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி நாய்ஸில் வாங்கணுமா? சோனிலையும் இந்த மாதிரி இந்த 40mm டிரைவருங்கிறது எல்லாத்துலேயும் வச்சா நம்ம பார்த்துருப்போம். சோனில எல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 5000 ரூபாய்க்குலாம் இருக்கு. 3500 ரூபாய்க்கு கூட பார்த்தேன் சோனியில். 10 minutes சார்ஜ் பண்ணால் 5 hours கேட்கலாம். எல்லாருமே தான் கொடுப்பாங்க. புதுசாக என்ன இருக்கு? ANC இருக்கா? இங்க பாரு, இந்த மாதிரி கஸ்டமர் கேள்வி தான் கேட்காது. 70 மணி நேரம் பிளேபேக் போட்டுருக்கு. ஆமா, 70 hours அது மாசு. வேற என்ன புதுசா இருக்கு? சவுண்ட் பெர்ஃபெக்ஷன்ரா. ஐயோ, கிறிஸ்டல் கிளியர் கான்வர்சேஷன் AI வச்சு ENC பண்றோம். இதுல போட்லாம் வந்து ANC யோட ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பான் இந்த பிரைஸ்க்கு. நாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரீமியம் பிராண்ட்ல அப்படினு. போட்டா? போட் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வித் ANC ன்னு போடுங்க. ANC அவன் எவ்வளவு பிரைஸ்? வாத்தல சவுண்ட் கோர் தான் வருது. அதுதான் ஸ்பான்சர்ட். அதெல்லாம் போட் ராக்கர்ஸ். அது ANC இருக்கா? 60 hours ப்ளே டைம் இருக்கு. அப்போ அது 70 hours, 60 hours பெஸ்ட் செல்லர் வேற போட்டிருக்கான். 1799 ரூபான்னு போட்டிருக்கான். காது மேல லைட் எரியுது. ANC இருக்கு பாரு, 4000 ரூபாய்க்கு போட் ANC இருக்கு. 42 GB ஹைப்ரிட் ANC, 72 மணி நேரம், 72 hours வந்து பேட்டரி. இன்னும் போட்டிருக்காங்க ENX டெக் 551 ANC Pro. அவங்களோட ENS அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் தான், அந்த ENX இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கால் நாய்ஸ். இவன் ஏதோ வித்தியாசமா பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நார்மலா நாய்ஸ் தானே பயங்கர பில்ட். 2 mic வித் ENX டெக்னாலஜியா. அதான் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் AAC தான் இருக்கும், மற்ற வேற எந்த இதுவும் அது கரெக்ட் தான். ஆப்டெக்ஸே கடைசியில் நிறைய இதில் AAC அளவுக்கு தான் வச்சு வேலை செய்யுது. ஹைப்ரிட் ANC போட்டிருக்கான். சூப்பரே, அவ்வளோதான் போட்டிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கூட நீங்கள் கால் பேசலாம்னு சொல்கிறேன். சரி, இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு. நாளையிலேருந்து அப்ளிகபிள் அப்படின்ட்டு வந்து நாய்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது அமேசான் லேப்டாப் டீல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாளையோடு முடியுது. ஆனால் வந்து நிறைய லேப்டாப் ஸ்டார்டிங்கில் வந்து 13000 ரூபாய்க்கே நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து லேப்டாப் மாதம் ஏதாவது டீல் போடுவாங்க. இருக்கிற லேப்டாப்பே வந்து 1000 ரூபாய் கம்மி பண்ணி. 13000 ரூபாய்க்கு லேப்டாப்னா என்ன செலரான்லாம் இருக்குமோ? என்ட்ரி லெவல் தான் இருக்கும். இதோ வாயு புக், AXL வாயு புக், 4 GB ரேமு, 128 GB SSD. செலரான் மாதிரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். இதோ வரேன். இதானே என்ட்ரி லெவல் தான். செலரான் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதோட பழசான்னு நினைக்கிறேன். ஃபுல் HD டிஸ்பிளேயா? ஃபுல் HD டிஸ்பிளே, 128 GB SSD. ஆமாம், செலரான் தான். N4020 என்ட்ரி லெவல். ஜெமினி இருக்குங்க. ஜெமினி லேக், கூகுள் ஜெமினி, UHD கிராஃபிக்ஸ். ஸோ அதோட ஏசர் கிட்ஸ் படிக்கிறதுக்கு இது போதும்டா. கரெக்டா? பேசிக்காக அவங்க படிக்கிறது ப்ரௌஸ் பண்றது. 3.3 இருக்கு. இதுக்கு மெயினாக வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை,
குவாலிட்டி ஓகே, வேல்யூ ஃபார் மணி ஓகே, லுக்ஸ் ஓகே, யூஸ், வெயிட், ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்பீட்லாம் ஓகே, சவுண்ட் குவாலிட்டி கேவலமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதான் நம்ம சொன்னோம், நிறைய பேர் வந்து டேப்லெட் இந்த ப்ரைஸில் வந்துட்டு இருக்கிற டேப்லெட் வாங்கிடுவாங்க, போர்ட்டபுளாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்னா கீபோர்டோடு இருக்கிற வேணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி லேப்டாப் வந்து வாங்குவாங்க அப்படி சொன்னோம். 6 hours கன்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் ஹீட் எதுவும் ஆகலன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ இது வந்தாலும் ரிவ்யூ வெரிஃபைடு பர்ச்சேஸில் இருக்கிற ரிவ்யூஸை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது ஏசூஸு, ஏசரு, அப்புறம் லெனோவோ ஐடியா பேடு, அப்புறம் ஹெச்பி லேப்டாப்பு, அப்புறமா ஹானர் மேஜிக் புக்கு. பரவாயில்லையா, 40,000 வந்துருச்சு இந்த மேஜிக் புக்கு. ஆமாம். அடுத்தது விவோ புக் கோ, அப்புறமா எம்எஸ்ஐ. ஆமாம், மேஜிக் புக் ரேட்டிங்ஸும் நல்லாயிருக்கும் இல்லை? கண்டிப்பாக 3.9 ரேட்டிங்ஸ் இருக்குது. கோர் i5 வேறு 12th gen. அது தவிர எம்எஸ்ஐ இந்த மாதிரி லேப்டாப்ஸு, ப்ரீமியம் லேப்டாப்ஸ் வேணும்னா அதுலேயும் வந்து எம்எஸ்ஐயோட இதில் டீல்ஸ் இருக்குது. ஆனால் எம்எஸ்ஐ பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐடியா பேடு, ஹெச்பி, அப்புறமா டெல் இன்ஸ்பிரான் இருக்குது, அப்புறமா ஐடியா பேடு ஃப்ளெக்ஸு, இந்த மடிக்கிற இது ஸ்க்ரீன் 2-in-1 இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர வந்து விவோ புக் 16 அல்ட்ரா தின் 16 inch லேப்டாப், அதுலேயும் டீல்ஸ் இருக்குது. ஸ்விஃப்ட் கோ இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்பி பெவிலியன், அந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ். எத்தனை பேர் இந்த பேங்க்லாம் இருக்கோண்ணா? ஐடிஎஃப்சி இவங்க இந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் வராங்க. இந்த மாதிரி இப்போ நல்ல இந்த சேல்னா மெயின் சேல்னா எஸ்பிஐ இந்த மாதிரி போகிறாங்க. ஐடிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி, ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி, பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் தான் இருக்குது. இந்த டீல் இருந்தால் 1500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த பேங்க் கார்டு இருந்தால். ஆனால் அந்த பேங்க் கார்டு இருக்கணுமே, அதுதான் கஷ்டம். அதுதான். அடுத்த கமெண்ட் கோல்டு பில்லாட் ப்ரோ S21 FE கார்பரேட் ஆஃபரில் எக்ஸ்சேஞ்சுக்கு 14K அடிஷ்னல் 12K டோட்டல் வந்து 26K அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து 10K வருது. அகெயின்ஸ்ட் S24 Ultra 256GB ஸ்பெஷல் கலர் ஃபைனல் ப்ரைஸ் வந்து 94K. வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்கு? நாட் இன்ட்ரெஸ்ட் இன் S25 பிகாஸ் ஆஃப் டிசைன் சேஞ்ச் அண்ட் S Pen. ஏன் நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கல போல் இருக்கு S25 Ultra. டிசைன் சேஞ்சும் பிடிக்கலங்கிறாங்க. S Penல வந்து ப்ளூடூத் ரிமூவ் பண்ணது ஒரு பெரிய காண எல்லாரும் யோசிக்கிறாங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் ஓகே, நல்ல ப்ரைஸ் தான் 94K அப்படிங்கிறது இப்போதைக்கு நல்ல ப்ரைஸு. மேபி இன்னொரு 6 to 7 months கழிச்சு அது 80-85 அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்பெஷல் கலர் வராது, அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் ஸ்பெஷல் கலர் வாங்குறீங்க, ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி தான் வாங்குறீங்கன்னா அந்த கலர் வராது. ஆனால் மற்றபடி வந்து ப்ரைஸ் குறையலாம். இன்னொரு S23 Ultra அப்படி தான் ஆச்சு. இப்போது ஒரு 5 to 6 months S23 Ultra நீங்கள் வந்து 70-72 இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வாங்க முடியுதில்ல. அதனால் இதுவும் வந்து உங்களுக்கு 80s வரலான்னு தோணுதுங்க. சரியா, 70-72க்கு வருதோ இல்லையோ 80s வரலாம். அதுக்கான இன்னும் டைம் இருக்குது, உடனே வராது, டைம் இருக்குது. ஆனால் நல்ல டீல் தான், உங்களுக்கு ஹாப்பின்னா நீங்கள் ஜாலியாக வாங்க வேண்டியதான். ஏன்னா இப்போ அவர் யோசிங்க, கார்பரேட் ஆஃபரில் வாங்குறதுனால இப்போ இவருக்கு ADLT வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வரும். நம்ம கொஞ்சம் முன்னாடி படித்த கமெண்ட்டில் வந்து S22 +க்கு 22K அங்கே கொடுத்தாங்க, அப்புறம் கூப்பன் கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இங்கே வந்து என்னடான்னா 14K + 12K அடிஷ்னல் கார்பரேட் ஆஃபர் ப்ளஸ் அடிஷ்னல் ஸோ 26K. கார்பரேட் ஆஃபருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 10K வந்துடும் எப்பயுமே கார்பரேட் உள்ளே போகிறனால. அதனாலேயே 1,20,000 மாதிரி இருக்கும். அப்புறம் 26K அதுலேருந்து மைனஸ் அதான், அதனால தான் 94. ஓகே ஓகே ப்ரோ, ஸ்பெஷல் கலர்னு போட்டிருக்கு இதில். அதான் வச்சு இது வாங்கியிருப்பாரு அந்த ஆரஞ்சு. இன்னும் விற்கிறாங்க அப்பல, சும்மா ஆன்லைன் ஒன்லி கம்மி யூனிட் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. S23 அப்போ அப்படி கிடைக்கல, அதனாலே ஸ்பெஷல் கலர் யூனிக்காக இருந்தது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை நினச்சி ஹாப்பியாக இருந்துக்கலாம். இந்த ஸ்பெஷல் கலர் வந்து எனக்கு தெரிஞ்சு அமேசான்லாம் கிடைக்குமான்னு கிடைக்காது. அதில் வெப்சைட்டில் மட்டும்தான். கடையில் கிடைக்குமா? கடையிலும் கிடைக்காதுல்ல. கடையில் Samsung.com எக்ஸ்க்ளூசிவ் தான் போட்டுருக்காங்க. ஆமாம், கடையில் கிடச்சிது வச்சு S24 Ultra ரிலீஸ் ஆனப்போ கிடச்சிது. இப்போ எப்படின்னு தெரியல, கேட்டு பார்க்கணும். ஓகே ஓகே, அடுத்த டீல். அடுத்தது வந்து அமேசான் தான். அமேசான் ப்ரீமியம் ஆடியோ, ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸு, இதில் இதுவும் நாளைக்கோட முடியுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது இது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நாய்ஸ் பார்த்தோம் 4000 ரூபாய்க்கு. இங்கே JBL வேவ், JBL ஆமாம் ANCயோட பேரு சொன்னால, நாய்ஸில் ANCலாம் இல்லை. JBL வந்து ANCயோட 4000 ரூபாயாம். அப்புறமா இன்னொன்று ஒயர்லெஸ் ஓவர் த இயர் ஹெட்ஃபோன் 6000 ரூபாய்க்கு, அதே அந்த 70 மணி நேரம். அடே மார்ஷல், ஊருக்குள்ள வந்து சுற்றிக்கிட்டு இருக்கியா நீங்கள்? போஸ் குவைட் கம்ஃபர்ட் இருக்குது, JBL டூர் இருக்குது, சென்னைசர் மொமெண்டம் அது இருக்குது. இதெல்லாம் ஹை எண்ட் தான். அந்த ஓப்பன் இயர் அது இருக்குது, XM5 அது இருக்குது.
ஸோ XM5லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. கடைசியாக அது எவ்வளோ போகும் சொல்லட்டுமா? கம்மியாக இருந்துச்சு. அதிகபட்சம் உங்களுக்கு 19,000 18,000 வரும். அதுக்கு எல்லாம் எதிர்பார்த்துறாங்க. என்ன இப்போ வந்து 29,000 இருக்கு. அதுக்கு மேலாம் குறையாது. அதனால வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அடுத்தது ப்ரீமியம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ன்ட்டு மார்ஷல் போட்டிருக்காங்க. 15,000 ஸ்டார்டிங்கே வந்து 15,000, ரிப்பன் வந்து 25,000. அடுத்தது போஸில் வந்து 17,000 ஒன்று இருக்குது. சோனியோட இது நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த யூஎல்டி வயர்லெஸ் ஸ்பீக்கர் பாஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 10,000. அடுத்தது போஸ் சவுண்ட்லிங்க் ரிவால்வ் இது இருக்குது. அதுக்கப்புறமா JBL சோனோஸ் இருக்குது. 50,000, 51,000 இருக்குது. பார்ட்டி ஸ்பீக்கர் வேறு ப்ரீமியம். இப்போ எவனோ தான் ரிலீஸ் பண்ணானே ப்ரீமியம். யார் போட்ரானிக்ஸா இந்த மாதிரி தானே கம்மி காசு பார்ட்டி ஸ்பீக்கர்? ஆமாம்மா, அவன் தான் போட் பார்ட்டி ஸ்பீக்கர் வந்து. ஆனால் இவன் இதோட கம்மியாக லான்ச் பண்ணான்ல. ஆமாம் போட்ரானிக்ஸு. இவன் வந்து 13,000 சொல்கிறான் போட்டு. பார்ட்டி பால் 390 ஸ்பீக்கரு. அப்புறம் சாம்சங் வேறு இருக்கா. சாம்சங் ஒரு 20,000, JBL வந்து 25,000. அப்படியே காசு ஏறிக்கிட்டே போகுது. சோனி 25,000, JBL எல்லாம். சோனி JBL இவங்களாம். ஆனால் பவர் அதிகமாக இருக்கு JBL. 240 வாட்டு. ஆமாம், பவர் அதிகம். 240 வாட்டு. இவங்க வந்து 160 வாட்டு. அப்புறம் ப்ரீமியம் சவுண்ட் பாரு சோனி. இதுதான் நல்லா விற்கிது. இந்த S20R இருக்குல்ல, இது வந்து நல்லா விற்கிது இந்த சவுண்ட் பாரு. ஸோ இது வந்து 18,000. அப்புறம் ஜெப்ரானிக்ஸ் இவங்க வந்து 29,000 விற்கிறாங்க. சோனியோட காஸ்ட்லியாக விற்கிறாங்கன்னா பார்த்துக்கேன். இன்னொரு சோனி 5.2 சேனல் டால்பி அட்மாஸ் வேணும் அப்படின்னா 70,000. அப்புறம் சோனோஸ் வந்து சோனோஸ் எப்பயுமே ப்ரீமியம் தான், 90,000. இன்னொன்று வந்து 1,00,000 போஸ் டால்பி அட்மாஸ் ப்ளஸ்ஸு. அதுலேயே வந்து வயர்லெஸ் ப்ளூடூத் AI சரவுண்ட் சவுண்டு எல்லாமே வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதுலேயும் அதே தானே? ஆமாம், IDFC, HSBC, ஃபெடரல் பேங்க் கடைசி வரைக்கும் அதே தாங்க. ஏன்னா நாளையோட சேல் முடியுது இல்லை, அதுக்கப்புறம் வேறு கார்டு மாற்றிடுவாங்க. வேறு சேலுக்கு வேறு கார்டு பார்ட்னர்ஷிப் போட்டுருவாங்க. ரைட்டு. அடுத்த கமெண்ட் வந்து மார்வல் மாஸ்டர் மைண்டாண்டா. ஹாய் ப்ரோ, ப்ரீவியஸாக ரியல்மி 13+ பற்றி ரிவ்யூ கொடுத்தேன். பட் இப்போ நான் ரியல்மி GT60 12 512 பார்த்தேன். ஆஃபரில் போக 29Kக்கு வந்துச்சு. சரி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா 13 சீரீஸை காணும். 13 சீரீஸை காணுமா? ஏன் இப்போது அது 13 சீரீஸ் வந்து என்ன ஒரு 8 மாதம் இருக்குமா? 8 மாதம் பழைய போனுக்கு ஒரு வேளை இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டில் சேர்க்கலையோ? என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அதில் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தா அதுலேயும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஃபோனே பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது அத்திப்பட்டி மாதிரி ஏன் காணாமல் போயிருக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண விடாமல். அதுதான் வச்சா இவன் வந்து என்ன பண்ணுவான், கூச்சமே இல்லாமல் ஒரு ப்ரைஸ் சொல்லுவான். எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். அதனால தான் வேணும்னே 1.5 வருஷம் கழிச்சு தான் லிஸ்ட்லேயே சேர்ப்பான். சேர்த்துட்டு அன்றைக்கி போய்ட்டு எனக்கு 6,000 7,000 சொல்லி சாகடிப்பான். இது ரியல்மி ஃபோன் வாங்கிறதுக்கே பயமாக இருக்கே இதெல்லாம் பார்த்தா. எக்ஸ்சேஞ்சே பண்ணக்கூடாது. இருக்கிற வரைக்கும் ஃபோன் ஒர்க் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணி தூக்கி போடணும். இந்த மாதிரி தானே இருக்கு. நீ இதுக்கே எப்படி சொல்றியே? அப்போ அந்த GT7 Proன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கானே, அவன் என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் தெரிலங்க. அதை யாராவது டே 1 வாங்கி 60,000க்கு வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கேஷிஃபைக்கு வேற கேஷிஃபைக்கு ஆல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கா? இதில் இல்லை, யார்கிட்டையுமே ஒழுங்காக இல்லை வட்சா. எல்லாம் விவரமாக ஏமாத்துறான்றாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் ஏமாத்தல, ஃப்ளிப்கார்ட் பார்ட்னரே கேஷிஃபை தான். அப்படியே எல்லார்கிட்டையும் கேஷிஃபை இவங்க தான் உள்ள வராங்க. ஓ, அப்போ அமேசான் தான் ஓன். அமேசானும் யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க? அமேசானும் வேற ஒரு வரைக்கும் கொண்டு போய் கேஷிஃபைட்ட கொடுத்து அனுப்புவோம் போல. இந்த இவங்கெல்லாம் ஷாமிலாம் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்சேஞ்சுக்கு? ஷாமி அஃபிஷியல் வெப்சைட்னா மொத்தமாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிற டிவைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏலம் விடுவாங்க. எல்லாம் அஃபிஷியலாக எடுக்கிறாங்க. அஃபிஷியலாக அவங்க தான் எடுக்கிறாங்க. சாம்சங்கும் அப்படி தான். சாம்சங்கும் அவங்க தான். சாம்சங் ப்ளூ டாட் ஏஜென்ட் தான் வந்து வாங்கிட்டே போவார். ஆமாம், இது கொஞ்சம் கோளாறாக தாங்க இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் தெரிலங்க. இன்னைக்கு கூட கார்த்தி ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு, வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஆர்டர் போட்டாராம், எக்ஸ்சேஞ்ச் போட்டனால ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்களா அவங்க. ஏரியாவுக்கு வந்துருச்சு, எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்ததுமே அவன் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டானா. இவன் முதல்ல திரும்ப நான் எக்ஸ்சேஞ்சுக்கு திரும்ப ஆஃபர்லாம் போட்டு வரணுமா அப்படின்னு காண்டில் இருக்காங்க. ஏன்னா அவன் பயப்படுறான், வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வந்துட்டு 7,000 ரூபா, நேரில் பார்த்தா 5,000 ரூபா அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனையாகும். 5,000 ரூபா இல்லாமல் 7,000 ரூபா கொடுத்துட்டு போனால் அங்கே அவன் பிரச்சனை பண்ணுவான். அதை போங்கடா, டெலிவரி பண்ண வந்து எனக்கு தாண்டா பிரச்சனை அப்படின்ட்டு இவங்க ஓடிடுறாங்க எல்லாரும். அதை கேன்சல் பண்ணி விட்டுறாங்க, டோர் க்ளோஸ்ட். GT60 அமேசான் தானே அஃபிஷியல் செல்லு. GT6 வந்து 6 தான் ஃப்ளிப்கார்ட்டு, 60 வந்து அமேசான். அமேசானில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ்சேஞ்சு. அமேசான் எப்பயுமே எக்ஸ்சேஞ்ச் போட்டுடுறாங்க வச்சா. GT60க்கு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு இதில் இது கேட்குமான்னு IMEI எல்லாத்துலேயும் IMEI கேட்குமா? இது வேற ஒன்று. ஏய் ஏன்டா UID பண்ண மாட்டாங்க? நான் இப்போ திரும்ப பேக்கில் அழுத்துனா அங்கே
அந்த பேஜுக்கு போகிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே. இது வேற ஒன்று. அங்கே கிளிக் பண்ணால் உடனே வீடியோ ஓப்பன் ஆயிடுது. எக்ஸ்சேஞ்ச் கூப்பன் டிஸ்கவுண்ட்டே டேரெக்டாக ஒரு 3000 வருது. ஆமாம், எக்ஸ்சேஞ்ச் இருக்கே. அதில் இது இருக்கா? அதில் இது பார்க்க முடியுமா? ஃபோன் இதோ கொடுப்போம் லிஸ்ட்டு. ரியல்மி 13 தானே? ஆமாம் சார், அத்திப்பட்டி சார். ஏய் இல்லையா? அமேசான்லேயும் இல்லையா? அப்போ ரியல்மியோட வேலை தான் ப்ரோ. ரியல்மி கடைசியாக 9 தான் இருக்கு. 10 இல்லை, இங்கே இருக்கே 11 12 இருக்கு. 13 இல்லை. 13 இல்லை ப்ரோ. அத்திப்பட்டி தான். அவங்க என்ன சொல்ல வராங்க, வாங்கிட்டீங்கல்ல ஏன் அதை வேற விற்றுக்கிட்டு வச்சுக்கோங்க, 13 சீரிஸே என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் வரட்டும் மாதிரி தான். வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. சே, வெறுத்து போயிட்டாரு மனுஷன். அடுத்து ரியல்மி தான் வருது. வேலண்டைன்ஸ் டே சேல் February 6th இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏய், இதை நான் டக்குன்னு பார்த்துட்டு என்னடா ரெட்மி ஃபோனை போட்டு வச்சிருக்கீங்க போக்கோ அப்படின்னு பார்க்குறேன். கரெக்டா? இந்த எல்லோ கார்னரில் இருந்ததுன்னா அது போக்கோ. அடா பாவிகளா. அதெல்லாம் வந்து லிமிடெட் எடிஷனுங்க, அப்படி தான் விடுவோம். சரி, நார்சோ 70 டர்போ அந்த கலர் தான். அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 17,000, ஆஃபர் வந்து 3,000. ஸோ உங்களுக்கு வந்து 14,000க்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. நார்சோ நிறைய மாடல்ஸ் வேறு இருக்கா? ஆமாம், 12-6 வேறு இருக்குது. அதுலேயே 12-6 வேறு இருக்குது. 8-128, 12-6, 6-128, 8-128, 12-6 எல்லா மாடலும் இருக்குது. GT60 இது ஆஃபர் போட்டிருக்காங்க பாரு, 26,000 வித் ஆஃபர்ஸு. அப்புறம் 12-6 வந்து 28,000 வித் ஆஃபர்ஸு. 60,000க்கு இப்போ வந்து 512 கிடைக்குது. GT7 Pro பாரு 55,000 வித் ஆஃபரு. அதான் 60,000 வந்து 16 512. ஆமாம், இப்படி ஆகிட்டாங்க பாரு. முதல்ல இவங்க தான் இதுன்ட்டு இது பண்ணியிருந்தாங்க, லோயஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஐகோ குறுக்க வந்து அது ஒரு 55 உடனே கம்மியாச்சு வேலை. ஆமாம், GT7 Pro மெயின் ஆஃப்லைனில் வேறு ஆஃபரா? அதே ஆஃபர் தான் போயிட்டுருக்கு ஆஃப்லைன்லேயும். Realme.com நார்சோ 70 டர்போ 14,000க்கு 8-128 இருக்குது, 12-6 இருக்குது. அதே மாதிரி GT60 24,000, 8-128, 8-6 வந்து 26,000க்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. 12-6 வந்து 28,000க்கு வந்து GT60 போட்டிருக்கு. 12-512 வந்து 30,000 போட்டிருக்கு. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் வந்து இந்த ஆஃபர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. வேலண்டைன்ஸ் டே அமேசான், Realme.com மற்ற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்ட்டு ரியல்மி போட்டிருக்கீங்க. நைஸ். அடுத்த காமெண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃபர் பற்றி யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு. கைஸ் டெல் மீ ஹவு டு அவைல் ஸ்டூடெண்ட் ஆஃபர் இன் சாம்சங் வெப்சைட் as well as ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஃப்லைன் ஸ்டோர்னா அவங்க ஐடி கார்டு எடுத்துட்டு நேரில் போங்க, அவங்களே சொல்லுவாங்க மீதி எல்லாம் என்னென்னு. ஆன்லைனில் மோஸ்ட்லி அந்த இதுன்னு நினைக்கிறேன், அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி, அதான் ஐடி கார்டு தான். இல்லை அந்த ஏதோ யூனிடேஸ்னு இதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு இருக்கும் சாம்சங்க்கும். ஆப்பிளில் வந்து யூனிடேஸ்னு ஒன்று இது பண்ணி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களோட யூனிவர்சிட்டி இது லிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கும் இருக்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர். சாம்சங்க்கும் சிமிலர் ஆஃபர் தான் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் போட்டிருக்காரு சாமுவேல்னு ஒருத்தர் வந்து, அதே தானே? அதே கமெண்ட் தான் சார். இல்லையே, இன்னொரு கமெண்ட் இருக்குமே. இது யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர் அவைல் பண்ண அந்த மாதிரி இது அவைல் பண்ணனே போட்டிருக்காரா? சூப்பர். சாம்சங் தானா? கார்பரேட்டு அப்புறம் இதுவும் ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸே கிடைக்கும். எப்படியும் ADLD இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துடும், ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு என்ஜாய் நீ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், உங்களோட ஐடி கார்டு வச்சு. அடுத்தது டோர். ஸோ இது வந்து நல்ல டீல்லாம் நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டார் ப்ளே அப்படின்ட்டு. 20 OTT ஆப்ஸு, அப்புறம் 300 மேலே வந்து டிவி சேனல்ஸு, 399 ரூபா 3 மாதத்துக்கு. ஸோ மாதத்துக்கு வந்து 130 ரூபா அந்த மாதிரி, 133 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஆனால் மொபைல் ஒன்லின்ட்டு இங்கே கிளியராக போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ ஆண்ட்ராய்டு இல்லை iOS ஆப் இந்த 2 தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி டார் டிவின்னு ஒரு லான்ச் பண்ணாங்கல்ல, ஸ்ட்ரீம் பாக்ஸ் மீடியா அப்படின்ட்டு. இந்த பாரத் கூட யூஸ் பண்ணுறது டிவி. ஸோ அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டிவிலேயே பில்டின்னாக வந்து எல்லா OTT ஆப்ஸும் சேர்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடலில் வந்து நாங்கள் டிவியில் சொல்லியிருப்போம். அதே கம்பெனி இப்போ டிவி வாங்க வேணாம், வெறும் OTT ஆப்ஸ் மட்டும் போதும், அதுவும் மொபைலுக்கு மட்டும். எப்படி ஆனால் கட்டுப்படி ஆகுது? அதான் ஏதோ டீலிங் போட்டிருக்காங்க.
கம்மியாக இதெல்லாம் தான் ஓடிடி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு, ZEE5, சோனி லிவ், லயன்ஸ் கேட்டு, சன் நெக்ஸ்ட், ஆஹா, டிஸ்கவரி ப்ளஸ். டிவிக்கு ஆப் கொடுத்தாங்கன்னா முடிச்சு விட்டுறலாம் எல்லா டிவியும். அதான் அதனால தான் இவங்க இது கம்மியாக இருக்குது. எத்தனை பேர் ஃபோனில் வந்து இவ்வளோ இது யூஸ் பண்ணுவாங்க? ராஜ் டிவி, ப்ளேஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. 300+ இதுவும் இருக்குதுன்னு போட்டிருக்கு, சேனல்ஸும். டிவி சேனல்ஸும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன்லாம் வந்து யூனிவர்சல் சர்ச் கொடுப்போம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்து எல்லா ஓடிடி ஆப்லேயும் இருக்கிற கண்டென்ட் வந்து சர்ச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறமா ட்ரெண்டிங், இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அது வந்து காட்டும். அப்கமிங்கில் ஏதாவது டிவி சீரீஸு, மூவிஸ் அது வந்துச்சுன்னா அது காட்டும். அதுக்கப்புறம் மூட் பேஸ்டு ஃபில்டரு அது காட்டும். அப்புறம் ஜானரு, அப்புறமா உங்கள் ஃபேவரட் டிவி ஸ்டார்ஸு இல்லை மூவி ஸ்டார்ஸ் அதுக்கேற்ற ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ நீ டிஸ்னியோ இல்லை ஏதாவது ஆப் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளிக் பண்ணனா அப்படியே டேரெக்டாக டிவியில் காஸ்ட் ஆகும். இதுவும் காஸ்ட் ஆகுமா? காஸ்ட் ஆக விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேஸ்டாக விட மாட்டாங்க மோஸ்ட்லி. கேஸ்ட் ஆச்சுன்னா மாசாக இருக்கும். ஏன்னா இது உள்ளேருந்தே இருக்குல்ல, கேஸ்டிங்க்கு ஏதாவது இது வச்சுருப்பாங்க. லெட்ஸ் கோ டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா என்ன? இல்லைடா, சும்மா செக் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து இது வாங்கணும், ஒரு கூப்பன் மாதிரி வாங்கணுமா. ஸோ நீங்கள் இது போட்டிங்க, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் போய் இந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கூப்பன் கோடு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இது வந்து 3 மாதத்துக்கு வந்து அவைல் ஆகிடும். ஸோ 3 மாதமாக தான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை வச்செல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு தெரில. உங்களுக்கு ரெனியூவல் மாதிரி அப்படின்னு தெரில. என்டர் கூப்பன் கோடா? பாரு, உள்ளே போக விட மாட்டேங்குதா? நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற கூப்பன் கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் அங்கே பாரு எப்படி கூப்பன் கோடு வாங்கலாம். டாட் பிளேன் போய் சர்ச் பண்ணுங்கள், அந்த கூப்பன் கோடு இது பண்ணுங்கள், அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அது காட்டுது. ஐ வில் டூ லேட்டர் அப்படின்னா அப்போ உள்ளே போயிடும். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகாது. போர்டு அன்லாக் ஆக்சஸ் அப்படின்னு வந்து இப்போ. ஸோ அதான் ஃபஸ்ட்டே டிஸ்னி அந்த மார்வல் அதுதான் ஹாட் ஸ்டாரில் இருக்கிற இதுதான் கொடுக்குறான். பென்குயின் ஜியோ இருக்கான்னு. பென்குயின் வந்து ஜியோ. ஆமாம், ஜியோவும் இருக்கா அதில். இதில் ஜியோ சினிமா போட்டிருக்கா. ஹாட் ஸ்டாரு, ZEE5, சோனி, லயன்ஸ் கேட்டு இதுதான் போட்டு. ஆமாம், ஜியோ போடவே இல்லை. அதில் இருக்கு. இருக்கு. என்ன எல்லாமே இருக்கா அப்போ இதில்? அந்த இது மாதிரி இப்போ ஜியோ பிளான் வாங்கினா எல்லாம் ஓடிடியும் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. வாட்ஸ்அப் எப்படி போட்டு வச்சிருக்கான் பாரு. டிஸ்னி ஹாட் ஸ்டாரு, ஜியோ, அப்புறம் ZEE5, இவங்க தான் அதிகமாக ஹைலைட் ஆயிருக்கு. ஜியோ சினிமா நிறைய ஹைலைட் ஆயிருக்கு. அதுதான் இப்போ ஹாட் அண்ட் நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கு. சரி, யாராவது வாங்கிட்டீங்க, ட்ரை பண்ணீங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் இவ்வளோ இது? நானே இந்த ஜியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இவ்வளோ ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி அந்த டாப்பில் இருக்கிற இது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இது பார்த்தீங்களா, பிஎஸ்என்எல் பை டிவி அப்படின்ட்டு. நீங்கள் பிஎஸ்என்எல் நம்பர் வச்சுருக்கீங்களா? ஆமாம். உங்கள் நம்பரை வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஓடிடி ப்ளே தெரியுமா? என்ன இதுக்கும் ஆப் இருக்கு. என்ன இல்லை வேலை செய்யுமா? இதுக்கு என்ன ஆப் போட்டிருக்காங்க? அதுக்கு அவங்களோட இதுலேயே இந்த ஓடிடி ப்ளேன்னு ஒரு ஆப் இருக்கு, கூகுள் ப்ளே. இதுதான் இந்த ஆப்பு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெப்சைட் போகணும். ஸோ இவங்கன்னா 8 தான், இவங்க ஃப்ரீ தான். இது காசெல்லாம் கிடையாது. நீங்கள் பிஎஸ்என்எல் வச்சுருந்தாலே உங்களுக்கு ஃப்ரீ. ஆனால் ஃபைபர் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஃப்ரீயா. ஆனால் அவங்களுக்கு ஓடிடி ஆப்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் ட்ரை பண்ணி சொன்னார். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நான் ஓடிடி இது வச்சுருக்கேன், ஃபைபர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து சைன்இன் காடிச்சு, ஆனால் ஓடிடி ஆப்ஸ் வர மாட்டேங்குது, லைவ் டிவி மட்டும்தான் வருது அப்படின்னு போட்டிருந்தார். அவர் வந்து இல்லை ஃபயர் டிவி இது வச்சுருக்காராம். அதனால் அதில் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியல என்னால். ஃபயர் டிவியில், ஆண்ட்ராய்ட் டிவியில் ஒரு வேளை வரும். இது என்னது, யுவர் அன்லாக்டு மந்த்லி பிளான் ஃபார் ஜஸ்ட் 149. ஸோ இது வந்து 450 லைவ் டிவி சேனல்ஸ் கொடுக்குறாங்களாம் இதில். அது தவிர வந்து 8 ஓடிடி ஆப்ஸ்ன்னு. இந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் 3 பேர் தெரியாது. ஓடிடி ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ப்ளேஃபிக்ஸு, ஃபேன் கோடு, இதெல்லாம் தான் இருக்குது. இது என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? சோனி லிவ், ஆஹா, அதெல்லாம் கிடையாது. பிஎஸ்என்எல்க்கு இவ்வளோதான். அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா பிஎஸ்என்எல்க்கு இருக்கிற இதே வந்து பக்தி ஃப்ளிக்ஸு, பக்தி ஃப்ளிக்ஸா, ஷார்ட் ஃபன்லி, அப்புறமா கஞ்சா லங்கா, ஸ்டேஜ்,
ஹோம் டிவி, ப்ளே ஃபிக்ஸ், ஃபேன் கோடு, டிஸ்டோ, ஹப் ஹாப்பர், ரன். சரி, அதில் ஏதாவது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபேன் கோட் மட்டும் இருக்குது. அதில் தான் ஃபார்முலா 1 போடுவாங்க அப்பப்போ. அப்புறம் லோக்கல் கிரிக்கெட் மேட்ச் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் ஒன்று போடுவாங்க. ரன் டிவியா? மற்றெல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் ஃப்ரீயாக தராங்களா? பிஎஸ்என்எல் வந்து அட்லீஸ்ட் ஃப்ரீயாக தராங்க. அட்லீஸ்ட் ஃப்ரீயாக தராங்க. சரி, ஏதோ சன் நெக்ஸ்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் லைவ் டிவியில் பார்த்தா இது இருக்குது, சன் டிவி, கேடிவிலாம் வருது லைவ் டிவியில். ரைட். இந்த வந்து அந்த போர்ட்டல் ஒன்று இருக்குது, fms.bsnl.in அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு பை டிவி உங்கள் ஸ்டேட் சூஸ் பண்ணிட்டு ஓடிடி ப்ளே அந்த ப்ரொவைடர் அதை சூஸ் பண்ணிட்டா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்களோட பிஎஸ்என்எல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே நம்பர் வச்சு உங்களுக்கு ஓடிடி ப்ளேயில் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரும், ஆக்டிவேட் ஆகிடும் அந்த பிளானு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இந்த பிஎஸ்என்எல் நம்பர் இப்போ இருந்துச்சு அப்படின்னு இருக்குது வீட்டில் N9ல் இருக்குது. N9ல் ஒர்க் ஆகுமா? அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் ஒர்க் ஆச்சுன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இது டிவிலையும் ஒர்க் ஆகணும்னு தான் போட்டிருக்கு. இது ஆனால் யார் பார்க்க போகிறா? அதான் நீயும் கலா. இல்லை, லைவ் டிவி இருக்குது. நீங்கள் லைவ் டிவியில் இதெல்லாம் கேடிவி இந்த மாதிரி நிறைய சன் நெட்வொர்க்கோட சேனல்லாம் வருது. அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நம்ப முடியலையே. லெவரேஜிங் பிஎஸ்என்எல் டெலிகாம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்டென்சிவ் கேட்லாக், டிஜிட்டல் டிவைட், என்டர்டெயின்மெண்ட் கன்சம்ஷன். நீ இன்னும் ஓடிடி ஆப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பார்ப்பாங்க. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். 8 ஓடிடி ஆப்ஸ். காசு இல்லை. சரி, கரெக்ட். அட்லீஸ்ட் லைவ் டிவியாவது வருது. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, சரி அது ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். நீ சொன்ன மாதிரி பிஎஸ்என்எல் நம்பர் இருக்குது, ஓடிபி வந்தது, நான் இதுன்னு பார்த்து சொல்கிறேன். இது போன வாரமே லான்ச் ஆகிருக்கு, நமக்கு தெரில. இப்போ தான் பிஎஸ்என்எல் யூஸரே யாரும் நம்ம சர்க்கிளில் இருக்கிறது ரேர் தான். இப்போ தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் பார்த்தா ஆமாம் லான்ச் ஆகிருக்கு, பிஎஸ்என்எல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் வீடியோ வேறு போட்டிருக்காங்க, ஃப்ரீயாக வந்து பிஎஸ்என்எல் வச்சுருக்கீங்களா, நீங்கள் பார்க்கலாம் ஓடிடி ஆப்ஸ் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 ஆப்பு சொல்ல போகிறேன். நான் போட்டேன்னு வையன், ஓ யாரையா நீ ஃப்ரீயாக ஓடிடி ஆப் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த 8 ஆப்பு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நான் சன் நெக்ஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். இல்லை, லைவ் டிவியில் மட்டும்தான் சன் டிவி சேனல் இருக்குது. சரி, பரவாயில்ல, சன் டிவி சேனல் இருக்கு. ஆமாம், வீட்டில் இருக்கிற நெட் கனெக்ஷன் வச்சு சன் டிவி பார்த்துப்பாங்க, சீரியல்லாம் பார்ப்பாங்க அம்மாலாம். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு டீல்ஸ். அதே சமயம் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில்களும். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி ஸ்ரீவத்சன் பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் and phones மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.